ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் பெருகட்டும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சேர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள், நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகள் அல்லது கைவிட்டு போன நமக்கு உரிமையான பொருட்கள் என எதுவாக இருந்தாலும் சில நேரங்களில் பிறரின் சூழ்ச்சியால் அவை நம்மை விட்டு பறிபோகலாம். எனக்குரியது எனக்கு கிடைக்கவில்லையே என்று ஏங்குபவர்கள் துதிக்க வேண்டிய பதிகம் இது. அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் இந்த 76வது பாடல் நமக்கு சேர வேண்டிய அத்தனை நியாயமான உரிமைகளையும் தடைகளை தகர்த்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பேராற்றல் கொண்ட துதியாகும். சிவபெருமானின் உடலிலேயே தனக்குரிய பாதியை போராடி பெற்ற அன்னையின் வல்லமையை இப்பாடல் போற்றுகிறது. வாருங்கள் பாடலை பார்ப்போம். குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பறிந்து, மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி, வெறித்தேன் அவிழ் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில், பறித்தே குடிபுகுதும் பஞ்சபான பைரவியே. அதாவது, தாயே, உன்னுடைய ஒளிமயமான திருவுருவ கோலங்கள் அனைத்தையும் என் மனதில் ஆழ பதித்து கொண்டேன். உனது திருவுள்ள குறிப்பை நன்றாக உணர்ந்து என் உயிரை பறிக்க யமன் வருகின்ற நேரான வழியை தடுத்து நிறுத்தி அவனை விரட்டி அடித்தேன். வண்டுகள் குடைந்து நறுமணம் வீசுகின்ற கொன்றை மலர் மாலை சூடி சடாமுடி உடைய சிவபெருமானுடைய திருமேனியில் தனக்குரிய ஒரு பாதியை உரிமையோடு அவரிடமிருந்து பெற்று அங்கே நிலையாக குடிபுகுந்து 5 மலரம்புகளை ஏந்திய பைரவியே, அன்னை அபிராமியே, உன்னை சரணடைந்தேன். சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், சிவபெருமான் கொன்றை மலர் மாலையை சூடி தவக்கோலத்தில் அசைக்க முடியாத பேராற்றலாக விளங்கியவர். அத்தகைய ஈசனின் திருமேனியிலேயே தனக்குரிய சிறிபாதி பங்கை தன் அன்பாலும் தவம் மற்றும் உரிமையாலும் போராடி பெற்று அவரது உடலிலேயே குடிபுகுந்தவள் அன்னை அபிராமி. தனக்குரிய உரிமையை இறைவனிடமே நிலைநாட்டிய அந்த ஜெகதாம்பிகையின் திருவடிகளை தன் மனதில் தியானிப்பவர்களுக்கு யமபயம் கூட நீங்கும் என்று பட்டர் கூறுகிறார். அண்ட சராசரங்களையும் ஆளும் ஈசனையே தன் வசப்படுத்தி தனக்குரியதை பெற்ற அன்னை அவளை நம்பும் பக்தர்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்துக்களையும் உரிமைகளையும் எத்தகைய தடைகள் இருந்தாலும் மீட்டுக் கொடுப்பாள் என்பது இப்பாடலின் தத்துவமாகும். பாராயணம் செய்யும் முறை: செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அல்லது தேய்பிரை அஷ்டமி மற்றும் பௌர்ணமி தினங்களில் பாராயணம் செய்ய தொடங்கலாம். காலை அல்லது மாலை வேளையில் பூஜை அறையில் நெய் விளக்கேற்றி வைத்து படிப்பது விசேஷம். நீதிமன்றத்தில் இருக்கும் சொத்து வழக்குகள் சாதகமாக மாறவும் நியாயமான பூர்வீக பங்குகள் கிடைக்கவும் இப்பாடலை தினமும் 11 முறை அல்லது 27 முறை மனமுருகி பாராயணம் செய்ய வேண்டும். பிறருக்கு துரோகம் செய்யாமல் எனக்குரிய நியாயமான பங்கு எவ்வித தடையுமின்றி என்னை வந்தடைய வேண்டும் என்ற தர்மத்தின் வழியிலான சிந்தனையோடு அன்னையை வணங்கி ஓத வேண்டும். உரிமைகளை மீட்டெடுக்கும் தற்காப்பு மற்றும் சக்தி வழிபாடு என்பதால் அன்னைக்கு உகந்த புளியோதரை, மிளகு சாதம் அல்லது வெண்பொங்கலை நெய்வேத்தியமாக வைக்கலாம். எளிமையாக கற்கண்டு கலந்த பசும்பால், உலர் திராட்சை மற்றும் நறுமணம் மிக்க சிவப்பு நிற மலர்களை அன்னைக்கு சமர்ப்பித்து வழிபடலாம். நேர்களே, அபிராமி அந்தாதியின் இந்த 76வது பாடலை தொடர்ந்து முழு நம்பிக்கையோடு பாராயணம் செய்து வர உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பூர்வீக சொத்துக்கள், நிலங்கள், கைவிட்டு போன பணம் மற்றும் அலுவலகத்தில் கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் யாவும் உங்களை தேடி வரும். உங்களின் உரிமைகளை பறிக்க நினைக்கும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை அன்னை அபிராமி தன் பேராற்றலால் முறியடித்து உங்களுக்குரிய அத்தனை சௌபாக்கியங்களையும் உங்களுக்கு வெற்றிகரமாக மீட்டுக் கொடுப்பாள் என்பது திண்ணம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 77வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.